கும்பாபிஷேகம் முடிஞ்சு இன்றைக்கி வியாழக்கிழமை முதல் பூஜை ஆரம்பிக்கிறோம். அம்பாளோட கருணையால், பத்ரகாளியோட அனுகிரகத்தால் இன்றைக்கி வந்து சாதாரண ஓலைக்குடிசில் இருந்த நம்மளோட கோயில் வந்து இன்றைக்கி வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னோடய முயற்சியோ இல்லை மற்றவங்களுக்கு கிடையாது. முழுக்க முழுக்க அன்னையின் ஆசீர்வாதம். அதாவது எல்லா இடத்துலையுமே வந்து எவ்வளோ பேர் வந்து மருளாடிகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மாந்திரீகவாதிகள் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லிட்டு எவ்வளோ விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல அம்பிகை இருக்காளா? கருணையோடு அவள் வந்து அங்கே உட்கார்ந்து இருந்து அனுகிரகம் பண்ணுறாளா? அதுதான் அங்கே கேள்வி. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த நிலைமையில் நம்ம எப்படி வந்து இங்கே ஆரம்பித்து எவ்வளோ ஒரு அம்மா வந்து ஒரு ஓலை குடிசில் இருந்தாலும் அங்கே அவ்வளோ பலிகள் இருந்தது, அவ்வளோ ஆடு, எருமை மாடு, கோழி, பன்றி போன்ற எத்தனையோ பலிகள் நம்ம கொடுத்தோம். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அம்பாளோட அனுகிரகத்தால் நம்ம சரி பண்ணோம். இந்த யாகம், இந்த குண்டம் இன்னைய வரைக்கும் வந்து தடை இல்லாமல் இன்னைக்கும் போயிட்டுருக்குன்னா அது கண்டிப்பாக அந்த ஆதிபராசக்தியோட அனுகிரகத்தால் தான். அதாவது அம்பிகை வந்து யார் யார் இங்கே வரணும்னு சொல்லிட்டு அவங்க நெத்தியில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இந்த விரதம் இருந்து அவங்க வீட்டில் அந்த பூஜையை பண்ணி இந்த பலி பூஜைக்கோ இந்த பரிகாரத்துக்கு வர முடியும்னு சொல்லிட்டு நான் இந்த கலியுகத்தில் ஒரு சாட்சின்னு இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக அம்பாளோட எல்லா பாருங்கள், இந்த யூடியூப் மூலிமா உங்களுக்கும் அந்த அம்பாளோட அனுகிரகம் முழுசாக கிடைக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன்.